தமிழக செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். தேனி மாவட்டம் பெரியகுளம் புதுப்பட்டி அருகே அரசு பேருந்து லாரியை முந்தி செல்ல முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து லாரியின் பின்னால் மோதியது. இதில் அரசு பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் உட்பட பயணிகள் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு வடசென்னை அனல்மின் நிலையத்தில் அலகு ஒன்றில் கொதிக்கலன் பிரிவில் கூலிங் டவரில் குழாய் உடைப்பு பழுது காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் தொடர்ந்து கூலிங் டவரில் ஏற்பட்டுள்ள உடைப்பினை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பழுது சரி செய்யப்பட்டு விரைவில் மின் உற்பத்தி துவங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வைகை அணையில் மூழ்கி உயிரிழந்த இளைஞரின் உடலை தேடும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டை சேர்ந்த ரகுநாதன் மகன் செந்தில் வைகை அணை நீர்த்தேக்க பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த போது தண்ணீரில் மூழ்கி மூச்சு திணறி உயிரிழந்தார். தகவல் அறிந்த ஆண்டிப்பட்டி தீயணைப்புத் துறையினர் ஊர் மக்கள் உதவியுடன் உடலை தீவிரமாக தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் போலீசார் காவிரி பாலத்தின் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்களை பிடித்து விசாரித்த போது அவர்கள் இருசக்கர வாகனங்கள் திருட்டு மற்றும் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் 7 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 9 சவர நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவர்களுக்கு உடந்தையாக இருந்த மேலும் 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த சிறுமுகை அருகே உள்ள பகத்தூர் கிராமத்தில் சுமார் 200 ஆண்டுகளாக பாரம்பரியம் மாறாமல் தொடர்ந்து இரணிய நாடகத்தை நடத்தி வருகின்றனர். இந்த நாடகத்தில் அந்த ஊர் இளைஞர்களே கதாபாத்திரங்களாக மாறி வேடமிட்டு நடித்து வருவது இந்த நாடகத்தின் தனி சிறப்பாகும். இந்த ஆண்டிற்கான நாடகம் நேற்று இரவு 9 மணிக்கு தொடங்கி காலை 8 மணி வரை நடைபெற்றது. இந்த இரணிய நாடகத்தை ஏராளமான பொதுமக்கள் ரசித்தனர். ஆரணி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி தேர் விழாவை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். ஆரணி முக்கிய வீதிகளான பெரியகடை வீதி, சத்தியமூர்த்தி ரோடு, வடக்கு மாட வீதி வழியாக தேர் பவனி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். குமரி தந்தை என்று அழைக்கப்படும் மார்ஷல் நேசமணியின் 122வது பிறந்த நாள் இன்று அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நாகர்கோவில் மணிமண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது அங்கு கூடியிருந்த அதிமுக மற்றும் திமுகவினர் ஒரே நேரத்தில் மாலை அணிவிக்க முயன்றனர். இரு கட்சியினரும் கோஷங்களை எழுப்பியதால் மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. அதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது.